மொத்த சோசியல் மீடியா இருக்குல்ல, இதுல தமிழ் சம்மந்தப்பட்ட. இதுல வந்து 2 பேருக்குள்ள பயங்கரமான போட்டி. ட்ரம்போட வாய்ஸ் கேட்டா, அப்படி நிறுத்தி பார்த்து சிரிக்கிற அளவுக்கு வர ஆரம்பிச்சுச்சு. அதனால வடிவேலுக்கும், ட்ரம்புக்கும் பெரிய போட்டி. இங்க காசாலயும், ஹிஸ்புல்லாவையும், லெபனானையும் அழிக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு மிக அதிகமா ஆயுதங்கள் குடுத்த நாடு அமெரிக்கா இல்ல. 3 மாசத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடியே அங்க ஆயுதங்கள் குறைஞ்சு என்ன பண்ணாங்கன்னா, ஜெலன்ஸ்கிட்ட கேட்டாங்க. அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அமெரிக்கா வந்து சைனா மாரியோ, ரஷ்யா மாரியோ, ஈரான் மாரியோ, சவுத் கொரியா, நார்த் கொரியா மாரியோ கிடையாது. இவங்க எல்லாம் அரசே தயாரிக்கிறது. அவங்க வந்து 14 இடங்கள குறி வச்சாங்க. அது எப்படின்னா, அந்த ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ற இடம். ஆயில் ஃபீல்டு, ஆயில் ரிஃபைனரி, ஆயில் ஸ்டோரேஜ். 14 இடம். கடைசியா ஒரு செய்தி என்னன்னா, சைனாலிருந்து புது புது ரக இன்டர்செப்டார் மிசைலா இருக்கட்டும், அல்லது அடிக்கக்கூடிய இருக்கட்டும், எல்லாமே ஈரானுக்கு வந்து நிறைய இறங்கிருக்கு. ஜோர்டான், ஜிசிசி எல்லாமே வந்து ஈரானோட ஒரு நல்லுறவு பேணால் மட்டும்தான் அதுக்கு எதிர்காலம். இல்லைன்னா போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு கசாலி அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் டேவிட். ஈரான் அமெரிக்கா போர் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குங்க சார். எப்போ ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க சார். ம். என்னன்னா வந்து நாங்க ஈரானை அழிக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். 2ஆம் உலக போருக்கு அப்புறம் ஒரு கடுமையான தாக்குதல் வந்து நாங்க தான் பண்ணலான்னு இருந்தோம். ம். பட் வந்து ஈரானே வந்து கூப்பிட்டாங்க வாங்க பேசலாம் அப்படின்னு. அதெல்லாம் நாங்க அத கை விட்டுட்டோம். இப்போ ம். ஒப்பந்தம் கூட சுமூகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காருங்க சார். என்ன நடந்துட்டு இருக்குப்பாங்க? என்ன நடந்துட்டுருக்குன்னா, ஒரு பக்கம் நம்ம வந்து இத அமெரிக்கா அந்த பேசின நிலைமை இருக்கு இல்லையா? இங்க கரண்ட்ல இங்க என்ன நிலைமை இருக்கிறத செகண்டா பேசுவோம். சரி. ஆனா, இப்போ நம்ம மொத்த சோசியல் மீடியா இருக்குல்ல, இதுல நம்ம தமிழ் சம்மந்தப்பட்ட இந்த இந்த இந்தியா சம்மந்தப்பட்ட இல்ல தமிழ் சம்மந்தப்பட்ட இதுல வந்து 2 பேருக்குள்ள பயங்கரமான போட்டி. ஒண்ணு வடிவேலு, இன்னொன்னு ட்ரம்ப். வடிவேலு வந்து, "டேய் வாடா! என் ஏரியாவுக்கு வாடா! இங்க வாடா!" அப்படின்னு கடைசில, "எப்பா நான் ஒண்ணும் இல்லப்பா" அப்படி சொல்ற மாதிரி. இவரு வந்து ட்வீட் போடுறது, பேசுறது எல்லாம் கன்னா பின்னான்னு பயங்கரமா பேசுறது. கடைசில வந்து வடிவேலு மாரி ஆயிப்போயிருது அவருக்கு. ஓகே. ஸோ, இப்போ வந்து மீம்ஸ்ல வந்து 2டே 2 பேருக்குள்ள தான் போட்டி. இதுக்கப்புறம் மீம்ஸ்ல இப்ப பாருங்களேன். இதுக்கப்புறம் ஏதாவது நமக்கு வந்து ஒரு விஷயத்த பேசணும். இல்ல நம்ம வந்து இப்ப இப்ப ஆளும் அரசு, தாவேகா அரசு. இவங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்றாங்கன்னா, "ஏய் நான் யார் தெரியுமா? வெட்டி போடுவேன், குத்தி போடுவேன். நான் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா?" அப்படின்னு வடிவேலுக்கு பதிலா இனி ட்ரம்ப் வந்து அந்த இடத்த புடிச்சிருவாரோன்ற ஒரு இது இருக்கு. ஒன்லி பில்டப் தான்ப்பா. பாடல ஒன்லி ஒண்ணும் ஆ இல்லப்பா. அப்படி. ஒன்லி பில்டப் தான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அங்க மியூனிஷன்ஸ் அது ஆயுதங்கள் அதெல்லாம் இருந்தது, இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா, அவ்ளோ பெரிய பலசாலி காமெடியனா மாறணும்னு வச்சுக்கங்க. ஓகே. ஜிகர்தண்டா மாதிரி. ஓகே. அப்பேற்பட்ட ஜிகர்தண்டால அ அந்த அந்த வில்லன் கேரக்டர் எப்படி காமெடியனா வருவாரோ, அத விட கேவலமான காமெடியனா அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் சொல்லணும்னா, இப்ப இது வந்து நம்ம பார்க்குற நேயர்களுக்கே தெரியும். போற போக்குல அடுத்து வந்து இன்னும் ஒரு 2, 3 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கான அந்த மீம்ஸ்ல வந்து எது எடுத்தாலும் வடிவேலு வருவார்ல. வடிவேலு விட்டா வந்து மீம்ஸ் கிரியேட்டருக்கு வந்து ஆளே இல்ல. ஓகே. அந்த மாதிரி. ஆனா வடிவேல ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒருத்தன் வந்துட்டான்யா. ஒருத்தன் பொறந்து வந்துட்டான் அப்படின்ற மாரி வந்து இப்ப வந்து ட்ரம்ப். ஏன்னா ட்ரம்ப்ங்கிறது நம்ம தமிழ் மக்களுக்கு அவ்வளோ பேருக்கும் தெரியும். ஈவன் பிறந்த குழந்தை, தாலாட்டு கேட்கிற குழந்தை, அந்த குழந்தை கூட வந்து ஏதாவது ஒண்ணு வந்து ட்ரம்போட வாய்ஸ் கேட்டா, அப்படி நிறுத்தி பார்த்து சிரிக்கிற அளவுக்கு வர ஆரம்பிச்சுச்சு. அதனால வடிவேலுக்கும், ட்ரம்புக்கும் பெரிய போட்டி. ஸோ ஒரு கட்டத்துல கர்நாடகால ட்ரம்ப் தெருன்னு ஒரு தெரு வந்திருக்குங்க சார். இது புதுசா இருக்கு. ட்ரம்ப் ஆமா. தெருவா? அப்ப ட்ரம்ப் நகர், ட்ரம்ப் தெரு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒண்ணு ட்ரம்பின் பெயரால் ஐ லவ் யூ, ட்ரம்பின் பெயரால் மேரேஜ், ட்ரம்பின் பெயரால் அப்படின்னு எல்லாம் வந்துரும் போல இருக்கே. சரி ஓகே. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ட்ரம்ப்பு அ சொல்றத வந்து நீங்க எவ்வளோ சீரியஸா எடுப்பீங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம நேயர்கள் வந்து சீரியஸா எடுக்க மாட்டாங்க.
நான் வந்து வெட்டி போடுவேன், குத்தி போடுவேன். நான் நினைச்சிருந்தா ஈரான வந்து அ மொத்தத்துக்கு அழிச்சிருப்பேன். ஏன்? புடுங்க வேண்டியதானே இதுவரைக்கும். இத்தன மாசம் ஆச்சுல்ல. ஃப நீ ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே பிப்ரவரி 27ஆம் தேதி 26ஆம் தேதி, 27ஆம் தேதி பேச்சுவார்த்தை. அடுத்து 3வது பேச்சுவார்த்தை வந்து ம மார்ச் 2ஆம் தேதி இருக்கு. ஃபைனல் பேச்சுவார்த்தை. அதுல ஒரு ஒப்பந்தம் வந்து எட்டிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படார்ன்னு முதுகுல குத்துனியே! அ அன்னைக்கே அழிச்சு முடிச்சிருக்க வேண்டியது தானே! நீ தான் வீரனாச்சே! பெரிய ஆளாச்சே! அன்னைக்கே ட்ரை பண்ணி அடிச்ச. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு சிலுத்து எந்திரிச்சுட்டாய்ங்க. இப்ப வரைக்கும் அடி வாங்கிட்டு இருக்க. அதாவது இவைங்க அடிக்கிறது இருக்கு இல்லையா? ஈரான வந்து அடிக்கிறாய்ங்க. இல்லைங்கல. ஆனா, ஈரான் வாங்குற அடி இருக்குல்ல, அந்த அடி வந்து அவைங்க சீக்கிரம் திரும்பி எந்திரிக்க அளவுக்கான தான் அடி அவங்களுக்கு. ஏற்கனவே நெறைய 40 வருஷம், 47 வருஷமா வந்து நெறைய அடி வாங்கியிருக்காய்ங்க. ஓகே. 80லேருந்து 88 வரைக்கும் அ அமெரிக்கா வந்து சதாம் ஹுசேன் மூலமாவே போர் தொடுத்தாங்க. 8 வருஷம் போர் தொடுத்தாங்க. வறுமையில தள்ளுனாய்ங்க. சாங்ஷன் பண்ணாய்ங்க. சாங்ஷன்னா என்ன? பொருளாதார தடை. நீங்க அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது. வேற எந்த நாட்டுக்கும் ஆயில் விக்கக்கூடாது. வேற நாட்டுலருந்து டெக்னாலஜி கிடைக்காது. உங்களுக்கு ஒ ரொம்ப முக்கியம். ஆயில் விக்க முடியாது. பணம் கிடையாது. சாப்பாடு இல்ல. கொஞ்சம் முன்ன பின்ன அந்த காய்கறிகள்லாம் சொந்த உற்பத்தி மட்டும் தான் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா ஃப்ளைட்டு அ இது ஆயுதங்கள் செய்யணும். ஓகே. துப்பாக்கியிலருந்து, இதுலருந்து அவங்க ட்ரெஸ்ஸுலருந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் அ சாஃப்ட்வேர் இருக்குல்ல. சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து வேணும்ல. அதுக்கு வந்து ஒண்ணு அமெரிக்கா, இஸ்ரேலு, அ ய யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பல நாடுகள். அத விட்டா இந்த பக்கத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ அ சைனாவும், ரஷ்யாவும். ஓகே. இந்தியா வந்து 2 பக்கம் நிக்கும். எப்பவுமே வந்து ஒரு 2014க்கு அப்புறமே இந்தியா வந்து அமெரிக்கா அண்டு இஸ்ரேலுக்கு சாதகமா போயிட்டாங்க. இப்ப சமீபத்தில வந்த ஒரு அடிக்கடி தகவல் வந்துகிட்டே இருக்கு. எனக்கே பெருசா நெறைய வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, இங்க காசாலயும், ஹிஸ்புல்லாவையும், லெபனானையும் அழிக்கிறதுக்கு அ இஸ்ரேலுக்கு மிக அதிகமா ஆயுதங்கள் குடுத்த நாடு அமெரிக்கா இல்ல. இந்தியா. அதுக்கு லிஸ்ட்டே வந்திருக்கு. ஆனா, அது வந்து தப்பா ரைட்டா அப்படிங்கிற விதத்துக்கு போகல. ஏன்னா, இந்தியா வந்து ஆயுத வியாபாரம் பண்ணுது. சரி, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்தியா வந்து ஆயுத வியாபாரம் பண்ணுதுன்னு சொன்னீங்க. இப்ப இந்த போர் ஆரம்பிச்சே வந்து பல மாதங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா, இப்ப கூட அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, எங்கள்ட்ட வந்து ஆயுதங்கள் அதிகமாவே இருக்கு. இது ஒரு பெரிய விஷயம் தானே சார். நீங்க ட்ரம்ப் வந்து காமெடி எடுத்துக்கலாம். ஆனா, ஒரு அதிபர் அவர் சொல்லி இத்தன மாசங்கள் போர் ஆரம்பிச்சும், எங்க கிட்ட இவ்வளோ ஆயுதங்கள் வச்சிருக்கோமேன்னு சொல்றாரு. சார் பெரிய விஷயம் தானே. இப்போ ஆ அந்த அதிபர் அவர் என்ன சொல்றாருன்னு இருக்குல்ல, அவரு எப்பவுமே ஒரு மனுஷன வந்து என்ன செய்வான்னா, ஒரு சினிமால வந்து, "அப்பா இவரு வந்து ஹீரோ." எடுத்த உடனே சொல்லுவோம். "இவரு வந்து வில்லன். இவரு காமெடியன்." அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்றோம்? அவரோட முந்தைய படங்கள பார்த்து, இவரு வந்தா சிரிப்போம். அவரு செய்றது பூரா சேட்டைகள் பூரா வந்து தப்பாவே முடியும். காமெடி. இவரு வந்து ஆளு வந்து நின்னாருன்னா, தப்பு தான் பண்ணுவாரு. ஓகே. கொள்ளையடிப்பாரு, கொலை செய்வாரு, அ பெண்கள மானபங்கப்படுத்துவாரு. வில்லன வந்து இத பார்த்தா வில்லன் தெரியும். ஹீரோ அதெல்லாம் முறியடிச்சு வருவாரு ஹீரோ. இது இருக்கா? இப்போ நீங்க இதே பாஸ்ட் ஹிஸ்டரி வந்து ஒபாமா காலத்துல எடுத்துக்கங்க. இல்ல ஜோ பிடன் காலத்த எடுத்துக்கங்க. ஓகே. அவிங்க இந்த அளவுக்கு வந்து காமெடி பண்ணல. பேசுவாய்ங்க. ஆனா இவ்ளோ பொய் சொல்லல. இவ்ளோ மோசமாலாம் அப்ப இது பேசல. பொய்ன்றீங்களா? ஆயுதம் அவங்க அமெரிக்காட்ட இல்லன்றீங்களா? இல்ல இல்லைங்கன்னு தான் நெறைய ப்ரூவ் ஆயிருக்கே. எத வச்சு சொல்றீங்க சார்? நம்பர் 1 ஏன்னா ட்ரம்பே சொல்லி இல்ல இருக்கு எங்கள்ட்ட. இருக்கு. அதெல்லாம் பொய்யான இப்போ எனக்கு கட்டுக்கதைகள்ன்றாரே. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு கிடைக்கிற தகவலோட சொல்றேன். நம்பர் 1 3 மாசத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடியே, அங்க ஆயுதங்கள் குறைஞ்சு என்ன பண்ணாங்கன்னா, ஜெலன்ஸ்கிட்ட கேட்டாய்ங்க. ஆயுதங்கள் வந்து கொஞ்சம் அங்க இருக்கிற கொஞ்சம் ஸ்டாக் எல்லாம் குடுங்க. இங்க இஸ்ரேலுக்கு அனுப்பணும் அப்படின்னு அங்க கேட்டாய்ங்க. அந்த ஆளு என்ன பண்ணிட்டான் வந்து, ஏற்கனவே வச்சு செஞ்சாங்கல்ல அமெரிக்கால கூட்டு போயி, "நீ என்ன ட்ரெஸ் எல்லாம் இத இப்படியா போட்டு வருவ? எனக்கு நிறையா நான் ஜெயிச்சுடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கோட் சூட் போட்டு வர்றேன்." அப்படின்னு சொல்லி அந்த ஆளு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து அவமானப்படுத்தி அனுப்பிச்சாங்கல்ல. அதுக்கு பதிலடியா என்ன சொன்னான், இந்த ஆளு என்ன பண்ணிட்டான் வந்து, "அமெரிக்கா வந்து என்கிட்ட ஆயுதம் கேட்கறாய்ங்க." அப்படின்னு அந்த ஆளு சொன்னேன். அன்னைக்கே என்னாச்சுன்னா, அமெரிக்காவோட ஆயுதம் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குங்கிறது சார் தெரிஞ்சு போச்சு. குடுத்தத கேட்டுருப்பாங்க. இதுல என்ன சார் இருக்கு? ஆமாங்க. கொடுத்தது எப்படிங்க கேட்பாய்ங்க? அமெரிக்காவ பெரிய ஆளுங்க. அவன் வந்து "இந்தா நீ ஆயுதம் வச்சுக்கோ. இந்தா உன் காசு குடுக்குறோம்." ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடனா, லாங் டெர்ம் கடனா இத குடுக்குறோம். குடுத்துட்டு திடீர்னு வந்து, "இல்ல, இல்ல கொஞ்சம் ஒரு ஒரு ரூ. 1,00,000 எனக்கு கொஞ்சம் குடுங்க." அப்படின்னா, எனக்கு வந்து பணம் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். குடுத்தத உடனே அத வந்து இருக்கிற ஆயுதத்த கொஞ்சம் குடு அப்படின்னு. ஏற்கனவே இங்க அ இஸ் ரஷ்யா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க பயங்கரமா. அப்ப போய் கையில வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இருந்தா கொஞ்சம் குடுங்க அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? அன்னைக்கே ஆரம்பிச்சது. ஓகே. அதுக்கப்புறம் இடையில இடையில வந்து அ பிரான்ஸ்ல, அதுக்கப்புறம் இன்னும் சில நாடுகள்ல.
இருக்கிற ஆயுதத்தை ஏற்கனவே அவங்கள அந்த மற்ற தளங்கள் இருக்கு இல்லையா? அந்த தளங்கள் வேறு வேறு தளங்கள்ல இருந்து ஓகே. அ தைவான்ல அப்படின்னு வேற பல தளங்கள்ல இருந்து ஆயுதங்கள எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கம் குவிச்சாங்க. ஏன்னா, இங்க ஆயுதங்கள் குறைஞ்சதுனால மத்த இடங்கள்லேருந்து குவிச்சாங்க. அப்போ உண்மையிலே ஆயுதம் நெறையா இருந்துருந்துச்சுன்னா, மத்த தளங்கள்ல ஆயுதங்கள் ஆயுதங்களா இருக்கும். ஓகே. இங்க புரொடக்ஷன்ல அவனுடைய ஸ்டாக்ல இருந்துச்சு. அமெரிக்காவோட ஸ்டாக்ல இருந்துச்சுன்னா, அத வந்து எடுத்துல இங்க நிரப்பணும். அத வுட்டு போட்டு ஜெலன்ஸ்கிட்ட கேட்கறது, அதுக்கப்புறம் தைவான்லேருந்து யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய அந்த நேட்டோ இருக்குல்ல, அங்க குடுத்திருந்த ஆயுதம். இது எல்லாத்தையும் எடுத்து இங்க வளைகுடால நிரப்புறாய்ங்க. இது வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி. ஓகே. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துருச்சா? வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து நெறையா இப்ப திரும்ப திரும்ப அடிச்சாங்கல்ல யாரு? ஈரானும் இதில அடிச்சாங்கல்ல. அடிக்கும்போது, அதில இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய அந்த ஆயுதங்கள்ல 2 வகை. ஒண்ணு வந்து போய் தாக்கக்கூடிய ஆயுதம். இன்னொன்னு தாக்க வர ஆயுதத்த அழிக்கக்கூடிய ஆயுதம். 2மே ஏவுகணை தான். அழிக்கிற ஏவுகணை, அந்த ஏவுகணை அழிக்கக்கூடிய ஏவுகணை. ஓகே. அப்ப என்ன இன்டர்செப்டார் மிசைல் அது. அந்த இன்டர்செப்டார் மிசைல்லாம் நெறைய குறைஞ்சு போச்சு. இது வந்து என்னன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய முக்கியமான டாப்ல இருக்கிற ஆட்கள். சென்காம்ல. அப்புறம் ரிட்டயர்டு சிஐஏ அ அதோட ஆஃபீசர். அதுக்கப்புறம் புரொஃபசர். ஓகே. இது வந்து மிலிட்டரி சம்மந்தப்பட்டு எல்லாம் பேசக்கூடிய, எழுதக்கூடிய புரொஃபசர்ஸ். ஓகே. அப்புறம் அங்க ரிலேட்டடா இருக்கக்கூடிய அ ய இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஆட்கள். முக்கியமான ஆட்கள். இவங்க எல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து என்ன புலம்புனாய்ங்க, எங்களுக்கு வந்து ஆயுதங்கள் வேணும். ஆனா, நான் போய் எவ்வளோ கேட்டாலும் தரமாட்றாய்ங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்க இதுல யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நேட்டோவுக்கு முக்கியமான ஆள் என்ன பண்ட்டாங்கன்னா, இங்க பாருங்க எங்களுக்கு இனிமே எங்க நிலைகள காப்பாத்திக்கிறது தான் என்கிட்ட ஆயுதம் இருக்கு. இஸ்ரேல காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஆயுதம் இல்ல அப்படின்னு 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவசரமா அ லாக்ஹீட் மார்ட்டின் ஒரு கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி இருக்கு. அது இப்போ நம்ம பேசி, பேசி எல்லாரும் ஊர்ல கேள்விப்பட்டிருப்பாங்க. லாக்ஹீட் மார்ட்டின். அந்த கம்பெனிக்கு ஆர்டர் குடுத்துருக்காங்க. என்ன ஆர்டர் தெரியுமா? ஏற்கனவே வந்து F-35 வந்து ஆர்டர் குடுத்தாங்க. இப்போ 2026 ஜூலை வரைக்கும். ஓகே. அவங்க சப்ளை பண்ணியிருக்க F-35 ஓட விமானம் வந்து 31 நினைக்கிறேன். 31 51 சம்திங். அவ்வளோ வந்து லாக்ஹீட் மார்ட்டின் வந்து அவன் மேனுஃபேக்சரிங் அது பிரைவேட் கம்பெனி. ஓகே. அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆ அமெரிக்கா வந்து சைனா மாரியோ, ரஷ்யா மாரியோ, ஈரான் மாரியோ, சவுத் கொரியா நார்த் கொரியா மாரியோ கிடையாது. இவங்க எல்லாம் அரசே தயாரிக்கிறது. சார் அப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வந்து அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் குறைஞ்சிருச்சு. இன்னும் ஓகே முடியல. சார். ஓகே. நான் சொல்றதுல ஏன்னா அந்த தரவுகள் சொன்னா தான் நீங்க கேட்ட கேள்விக்கு கரெக்ட்டா முழுமையா வரும். ம். அதுல எங்கள வந்து இஸ்ரேல பாதுகாக்கிறதுக்கு வழி இல்ல. அதனால கேர்ஃபுல் அப்படின்னு சொன்னோனே, அடிக்கணும்னு முடிவு பண்ணாய்ங்க. எ ம கடந்த 1ஆம் தேதி நைட்டு 2ஆம் தேதிக்கு 1ஆம் தேதி நைட்டு. ஏன்னா, இப்ப இவரு வந்து நெத்தன்யாகு அமெரிக்கா போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்த உடனே பெருசா வந்து அடிச்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணாய்ங்க. ஆனா, கணக்கு போட்டு பார்க்குறாய்ங்க. அடிச்சா அவன் திருப்பி அடிப்பான். ஏன்னா அடி வாங்குறான். ஆனா, உள்ளுக்குள்ள இருந்து எங்கேருந்தோ வந்து இது வந்து மிசைல் வந்து வந்து அடிக்குது. அடிச்சா இந்த டைம்ல வந்து என்ன சொல்ட்டாய்ங்க, ஒரு 14 இடத்த குறி வச்சு சொன்னாய்ங்க ஈரான். இவங்க வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு 10 இடத்த கோட் பண்ணியிருந்தாய்ங்க. சவுத்லேருந்து நார்த் வரைக்கும் என்னென்ன இடத்துல அடிக்க போறோம்ன்னு. அவைங்க வந்து 14 இடங்கள குறி வச்சாங்க. அது எப்படின்னா, அந்த ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ற இடம். ஆயில் ஃபீல்டு, ஆயில் ரிஃபைனரி, ஆயில் ஸ்டோரேஜ் 14 இடம். இங்க வந்து ஒவ்வொரு நாட்டிலயும் இஸ்ரேல்ல 2, சவுதியில 2, யுஏஇல 2, அ ம இதுல பஹ்ரைன்ல 2, கத்தார், அதுக்கப்புறம் வந்து கத்தார்ல 2, குவைத்துல அப்படின்னு ஃபுல்லா இந்த ஏரியால பூரா வந்து இந்த இத மார்க் பண்ணி, ஒரு மிசைல் இங்க வந்தா கூட இத்தன இடத்துல நாங்க அடிப்போம். அப்படின்னாங்க. சரி அடிக்கணும் அப்படின்னா, நாங்க வந்து தடுப்பு இருக்குல்ல எங்களுக்கு அப்படின்னா, தடுப்புக்கு வந்து அந்த ஆயுதம் இல்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, லாக்ஹீட் மார்ட்டின்ட்ட என்ன சொன்னேன், அவசரமா கூப்ட்டு $58.62 பில்லியன் யுஎஸ் டாலர். அது கிட்டத்தட்ட 5,50,000 கோடி ரூபா நம்ம ரூவாய்க்கு. ஓகே. அதுக்கு ஆர்டர் குடுத்துட்டு, என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமில்ல? ஏற்கனவே என்னன்னா, ஒரு 1000 இன்டர்செப்டார் மிசைல் தயாரிக்கணும் அப்டின்னா, அமெரிக்காவோட கணக்குப்படி 3 வருஷம் ஆகும். அந்த கணக்குப்படி. இப்ப என்ன சொல்லியிருக்காய்ங்க, 1 வருஷத்துக்குள்ள எனக்கு தயாரிச்சு தரணும். உங்களுக்கு ஏன்னா அப்டி அவசரமா தயாரிக்கணும்னா என்ன செய்வாங்கன்னா, வந்து ரேட் எக்ஸ்ட்ரா ஆகும். அமெரிக்காவோட இது ஃபண்ட் இருக்கு இல்லையா? அது வந்து பிரைவேட்டுக்கு போகுது. பிரைவேட் கம்பெனிக்கு போய் அவன் தயாரிப்பாய்ங்க. தயாரிச்சு அத வந்து அமெரிக்கா இதுக்கு குடுப்பாய்ங்க. ஓகே. அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு அந்த ராணுவத்துக்கு. அந்த ராணுவம் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து இஸ்ரேலுக்கும் ம இதுக்கு யுக்ரைனுக்கு எல்லாத்தையும் அங்கங்க குடுப்பாய்ங்க. அப்புறம் அவங்களோட தளங்கள் இருக்கு இல்லையா? அமெரிக்கா தளங்கள் அதுக்கு கொண்டு போய் குடுப்பாய்ங்க. அப்போ 1000 இது வந்து செய்றதுக்கு 1 வருஷம்.
3 வருஷத்துக்கு பதிலா 1 வருஷம். இப்ப திரும்ப வந்து என்ன தகவல் கிடைச்சது அப்படின்னா, 1 வருஷம் டைமு. ஆனா எனக்கு 2000 வேணும் அப்படின்னு கேட்டுருக்காய்ங்க. அவிங்க வந்து திணறி போய் கிடக்காய்ங்க. சரி இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். சரி இப்ப வந்து அவசரமா வந்து சமாதானம். அடுத்த சமாதானம். ஏற்கனவே சமாதானம் இருக்கு. அதாவது உடன்படிக்கை இருக்கு. உடன்படிக்கைக்கு மேல இன்னொரு அது என்னோட உடன்படிக்கை. கேள்வியும் அதுதாங்க சரி. சார். ம். இப்ப நிறைவான கேள்வியா வைக்கிறேன். இப்ப ஈரான், அமெரிக்கா போர் போயிட்டு இருக்கும்போது, சவுதியிலயும், துபாய்லயும் வந்து ஒரு அட்டாக் நடந்திருக்கு. ஆனா ம். ஈரான் நாங்க பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இது 1. 2வது வந்து மீண்டும் அமைதிக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட நகரம் நோக்கி போகுமா? 2 கேள்வியும் சரியான கேள்வி. பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா பேச்சுவார்த்தைன்னு சொல்ட்டாங்கனால, அங்க 2 விஷயம் நடக்கும். 1 ஆயுதங்கள் குறைஞ்சிருக்கு. நம்பர் 2 வந்து அ இந்த ம இவரு நம்ம ட்ரம்ப், அவரோட மருமகன் குஷ்னர், அப்புறம் ஃபேமிலி. பிளஸ் ஒரு 10, 12 யூத கம்பெனிகள். அவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல நெறைய ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. ஓகே. ஆயுதம் சம்மந்தப்பட்ட ஷேரு, அதுக்கப்புறம் குரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட 2 ஷேர் தான் பயங்கரம். ஓகே. இந்த ஆயுதம், குரூட் ஆயில் இந்த சம்மந்தப்பட்ட ஷேர் வந்து கடந்த 5 மாசத்துல அ ட்ரம்ப்போட ஃபேமிலி மட்டும் வந்து ₹50,00,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. $500 பில்லியன் மேல. அது வந்து அஃபிஷியலா வெளிய வந்துருச்சு. நான் முன்னாடி எனக்கு வந்து தகவல் தெரிஞ்சு சொன்னேன். இது எப்ப சொன்னேன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அதுக்கப்புறம் வெளில வந்துருச்சு. அதான் வாரத்துல 3 நாள் வந்து போர் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆம். அடுத்த நாள் போர் இருக்குன்னு அது சொல்லுவாங்க. அதான். அது ஷேர் மார்க்கெட்டுக்காக. ஆமா. இப்போ போர் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, ஆயில் பிரைஸ்லாம் குறையும். ஓகே. உடனே அங்க எக்கச்சக்கமா வாங்கிற வேண்டியது. அடுத்து போர் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த ஆயுதங்களோட ரேட் இருக்குல்ல, அது ஏறும். அதையும் விக்க வேண்டியது. அ அ அ இது ஆயிலும் விக்க வேண்டியது. இப்படி ஐ $500 பில்லியன் அந்த ஆள் மட்டும் சம்பாதிச்சிருக்காய்ங்க. அப்ப மத்த ஒரு 10, 12 யூத கம்பெனி இருக்காங்கல்ல, அவைங்க எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாய்ங்க? அப்போ எல்லா உலக மக்களோட வயித்துல அடிச்சு எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு ஒரு 10, 15 ஃபேமிலி மட்டும் நிறுவனங்கள் மட்டும் அப்ப சம்பாதிச்சிருக்காய்ங்க. இந்த ஒப்பந்தமும் சும்மா ஒரு தற்காலிகமானதான். இது வந்து கையில ஆயுதம் இல்ல. ஆயுதத்த அதனால. சேகரிக்கணும். ஓகே. அதுக்கான டைம் வேணும். அதாவது நீ செய்யறதுக்கு டைம் ஆனா கூட, அங்கங்க இருக்கிற ஆயுதத்த கொண்டு வந்து சேர்க்கணும்ல. அதுக்கு டைம் வேணும். அதுக்காக எ 60 நாள் ஒப்பந்தம் போட்டாய்ங்க. அது முடிஞ்சு அடுத்த இடத்துல ஒப்பந்தம் சொன்னாய்ங்க. அதுக்கு வந்து இங்க ஈரானுக்கு நல்லா தெரியும். இங்க ஒப்பந்தம் எப்பல்லாம் சொல்றாய்ங்களோ, அப்பல்லாம் அவைங்க அவைங்க வந்து ஆயுதத்த சேர்க்கறதுக்கு தான் பண்றாங்கன்னு, அது அப்பாஸ் ஆராக்ச்சியும் சொல்லியாச்சு. ஆ இவரு மசூத் பெசஸ்கியானும் சொல்லியாச்சு. காலிபாபும் சொல்லியாச்சு. எல்லாரும் ஓப்பனா சொல்ட்டாய்ங்க. சொன்னாலும் இவங்க வந்து இன்னும் தயாரா இருக்காய்ங்க. அப்படிங்கிற இடத்துல, அங்க வந்து இந்த ஒப்பந்தம் வருது. யார் யாருக்கு தெரியும்ல? ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தம் இல்ல. அது ஒரு பக்கம், "நீங்க போங்கடா, நீங்க உங்கட்ட ஒப்பந்தம் தேவையில்ல" அப்படின்னு அங்க ஒப்பந்தம் போடல. ஈரான் வந்து யார்ட்ட ஒப்பந்தம் போடுறாய்ங்க தெரியும்ல? ஓமான்ட்ட ஒப்பந்தம் போடுறாய்ங்க. ஹர்மோஸ் வந்து உனக்கும் எனக்குமானது. ஓகே. அந்த ஹர்மோஸ் ஜலசந்தி 33 கிலோமீட்டர்ல வந்து, ஒரு பக்கம் உள்ள போறதுக்கும், வர்றதுக்குன்னு சொல்லிட்டு ஈரானோட பகுதி இருக்கு. இன்னொரு பக்கம் அ ஒமானோட பகுதி இருக்கு. ஒமானோட பகுதி வந்து கொஞ்சம் கரடுமுரடான பகுதி. பட் அதிலயும் வரலாம். ஓகே. இப்ப 2யுமே வந்து நான் பாதுகாக்கிறேன். யாரு? ஈரான். மிலிட்டரி வச்சு நான் ஐஆர்ஜிசி நேவல் இருக்கு இல்லையா? அத வச்சு நான் பாதுகாக்கிறேன். ஓகே. அதனால உனக்கு வந்து சர்வீஸ் ஃபீஸ் கிடையாது. ஆனா, அது வரக்கூடிய டோல் ஃபீஸ்ல வந்து மத்த மெயின்டனன்ஸ் டோல் ஃபீஸ்ல வந்து உனக்கு ஷேர் உண்டு. அப்படின்னு 2 பேரும் அவங்க ஒப்பந்தம் போடுறாய்ங்க. அதுக்கு வந்து கடந்த 2 நாளா பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போ ஒப்பந்தம் சைன் ஆற இடத்துல இருக்கு. இவுங்க ஒப்பந்தம் சைன் பண்ணிக்கிறாய்ங்க. இதுல வந்து வெளியில இருந்து, "எப்பா நீ எல்லாம் அத பண்ணு, இத பண்ணு" அப்படின்னா, நீங்க வந்து ஒண்ணும் செய்யல. நாங்களும் அதாவது ஈரானும், ஓமானும் நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். இது எங்க இடம். எங்க இடத்துக்குள்ள நீ நாட்டாம பண்ணாத அப்படின்னு அமெரிக்காவ ஒரு பக்கம் தூக்கி போட்டுருக்காய்ங்க. இன்னொரு பக்கம் அ யுஏஇ அவிங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பக்கம் ரகசியமா பேசுற மாரி, "இல்லப்பா நான் அப்படி இல்ல. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு" அப்படின்னு இங்க பேசிக்கிட்டு, இடையில இங்கேருந்து வந்து அ ம ட்ரோன் இருக்குல்ல, அது வந்து கிஷம் ஐலாண்டு, இந்த ஐலாண்டுக்கு எல்லாத்துக்கும் அங்க போகுது. யுஏஇலேருந்து போகுது. ஓகே. அப்போ யுஏஇ வந்து இவங்க இல்ல, இவங்க ரொம்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கழுத்த அறுக்கிற வேலைய பார்க்குறாய்ங்க அப்படின்னு, அ ஜபல் அலி போர்ட்ன்னு இருக்கு. நான் வந்து நெறைய போயிருக்கேன் அங்க. நான் துபாய்ல இருக்கும்போது ஜபல் அலி போர்ட் நெறைய போயிருக்கேன். சரிங்க சார். சரி. மிக பிரம்மாண்டமான போர்ட். ஓகே. அதுல இஃப் ஐ அம் நாட் ராங் ஒரே நேரத்துல 60 கப்பல்கள ஹேண்டில் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க. 60 கப்பல். கப்பல்னா அங்க வந்து மதர் போர்ட் மாரி. பெரிய, பெரிய பிரம்மாண்ட கப்பல் வந்தா கூட, அந்த கப்பல வந்து கரையோரத்துல நிறுத்த முடியும். நம்ம ஊர்ல அந்த அப்படி கப்பல் நிறுத்த முடியாது. நம்ம ஊர்ல அந்த மாரி மிகப்பெரிய கப்பலா இருந்தா கடலுக்கு உள்ள 4 கிலோமீட்டர் தள்ளி நிக்கும். சின்ன கப்பல்ல இருந்து பொருள கொண்டு போய் அங்க போய் நிறுத்தி, கப்பல் டூ கப்பல் சரிங்க எடுப்பாய்ங்க. சார். இங்க அந்த மாரி பெரிய போர்ட். ஓகே. அந்த போர்ட்ட நேத்து முந்தா நைட் மிட் நைட் நேத்து வந்து அ ஒரு 7 ட்ரோன் பயங்கரமா தாக்கியிருக்கு. இது அங்க துபாயில இருக்கக்கூடிய
நம்மளுடைய உறவுகள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு செய்தியும் தெரியல. ஏன்னா, அங்க வந்து எல்லாமே மறைக்கப்படுதுங்களா? கண்டிப்பா மறைக்கப்படுது. ஃபில்டர் பண்ண செய்திகள் மட்டும் தான். அங்க வந்து எப்படின்னா, வந்து ஓகே, எல்லாம் ஓகே, எல்லாம் சுகம், ரோடு நல்லா இருக்கு, இது இருக்கு, வட அவர் கொரியா மாரி. இருக்கு, இது இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட அதேதான். அந்த மாதிரி அரபு நாடுகள்ல சென்சார் செய்யப்பட்டு செய்திகள், எந்த செய்தியும் அவங்களுக்கு அவங்க ஓகே வராது. சார். மக்களுக்கு தெரியல ஓகே சார். ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சவுதி அரேபியாவையும், யுஏயும் அடிக்கவே இல்ல அப்படின்னு அடிக்கல. மறுக்கிறாங்க. அவங்க அடிக்கல. ஆனா, அதே அவங்க நேரத்தில அடிக்கல. இங்க செங்கடல் பக்கத்தில சவுதியோட கப்பலையும் அடிச்சிருக்காங்க. இங்க ஜெபலையும் அடிச்சிருக்காங்க. சரிங்க அடிச்சது சார். யாரு? ஹவுதீஸ். அந்த ஹவுதிஸ் எங்க இருக்காங்க? இப்ப யுஏஇ இந்த அ பெர்ஷியன் கல்ஃப் இந்த சைடுல இருக்கு. இங்கேருந்து கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் ஏமன்ல ஹவுதிஸ் இருக்காங்க. ஏமன்ல ஏடன், சனா அப்படின்னு அந்த ஏரியால ஹவுதிஸ் வந்து அவங்க அந்த மண்ணின் மைந்தர்கள். ஓகே. ஆனா சரிங்க சார். அதுக்கு சரி. வந்து பண உதவி, ஆயுத உதவி எல்லாம் குடுக்குறது ஈரான். இது உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா, நீங்க வந்து ஈரான குற்றச்சாட்ட முடியாது. என்னன்னா, யுஏஇ அடிக்கணும். சவுதி அரேபியாவோட அந்த ஜிசான் அப்படின்னு சொல்லி அந்த பார்டர்ல அங்க அடிக்கணும். அதுக்கப்புறம் ரியாத் பக்கத்துல இருக்கக்கூடிய இத ஆரம்கோவ அங்க அது அது அடிக்கணும். அதுக்கப்புறம் ராயல் கமிஷன் ஒண்ணு யான்பு, இன்னொன்னு ஜுபைல். அப்ப யான்பு இந்த பக்கத்துல அடிக்கணும். இதெல்லாம் அடிக்கிறது வந்து அ இவங்க ஹவுத்தீஸ் அடிக்கிறாங்க. ஓகே. அப்ப ஈரான போய் குற்றம் சாட்ட முடியாது. கேட்டா, சரிங்க சார். சரி. அது ஹவுத்தீஸ் என்ன ஏன்பா சொல்ற? நான் வந்து இங்க கூட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கேன். என்னைய அடிச்சா நான் அடிப்பேன். மத்தபடி நான் அடிக்க மாட்டேன். அப்படின்னு இவங்கள ஏவி விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. ச உண்மையிலேயே துபாய் பயங்கரமா அல்லோல கல்லோலப்பட்டிருக்கு. என்ன வெளிய தெரியல. அதாவது அங்க ஜபல் அலி போர்ட்ல 7 ட்ரோன் அடிச்சிருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு உலக அளவுல பரபரப்பான செய்தி. ஓகே. அதனால இதுக்கப்புறம் ஈரானுக்கு கட்டுப்படாம அல்லது கட்டுப்படாம என்ன அடிமையா இருக்க வேண்டியதில்ல. ஈரானோட நல்ல உறவு வளர்த்துக்கிட்டா மட்டும் தான் இனி ஜிசிசி கண்ட்ரி அரபு நாடுகள் ஈவன் ஜோர்டான் வரைக்கும் ஜோர்டான். சிரியா வந்து ஓகே 2 பக்கம் இருக்கு. ஜோர்டான் வந்து முழுக்க முழுக்க வந்து அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் சார்பு. ஜோர்டான், ஜிசிசி எல்லாமே வந்து அ ஈரானோட ஒரு நல்லுறவு பேணால் மட்டும் தான் அதுக்கு எதிர்காலம். இல்லைன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பாய்ங்க. அங்க வந்து நிம்மதியே இருக்காது. முன்னாடி வந்து லேசா அடிச்சாங்க. பெருசா அடி வாங்கல. இவங்க அமைதியா நல்ல ஜாலியா இருந்தாங்க. இப்ப அந்த ஜாலியெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப இன்னொரு தகவல் சொன்னா உங்க ஆச்சரியப்படுவீங்க. சவுதி அரேபியால அங்க வேலை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்காங்கல்ல, மக்கள், சொந்த மக்கள், வந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சம்பளம் குடுக்க பைசா வந்து திணறாங்களாம். சவுதி அரேபியா ஆனா பார்த்தா ஒரு 10 வருஷத்துக்கு சம்பளம் குடுக்கலான்ற அளவுக்கு பணம் அவங்க கையில இருக்கு. ஆனா அந்த சரிங்க பணத்த சார். எடுக்க முடியல. இதுதான் அங்க நிலைமை. ஆ அடி வாங்கியிருக்கு. ஆனா ஈரான் அடிக்கல. ஆனா ஈரானோட ஆயுதம் தான் அடிச்சிருக்கு. ஆனா ஈரான் அடிக்கல. ஈரானோட பணம் தான் அங்க வந்து எல்லாம் வந்திருக்கு. ஈரான் சைகையில தான் அங்க அடிச்சிருக்காங்க. ஆனா ஈரான் அடிக்கல. நீங்க கேட்டீங்கல்ல, ஈரான் அடிக்கல. ஆனா ஈரான் தான் அடிச்சிருக்கு. ஈரானோட ஆயுதம், ஈரானோட பணம், ஈரானோட உத்தரவு. இதெல்லாம் ஈரானோட தான். ஆனா ஈரான் அடிக்கல. நீங்க எப்படி நேரடியா குற்றச்சாட்ட முடியாதே? இப்ப அமெரிக்கா இங்க ஒப்பந்தம் பேசிட்டு இருக்காய்ங்க. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அடிச்சானே, "நீ எப்படி அடிக்க போச்சு?" அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. நான் எங்க அடிச்சேன்? ஜெபல்ல அடிச்சது வந்து ஹவுத்திஸ். ஹவுத்திஸ் அடிக்க போறாந்தா அந்த பக்கமே வரவிட மாட்றாய்ங்க. அமெரிக்கா கப்பலையே வந்து விரட்டுனாய்ங்க. இப்போ ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி ஈரான் வந்து நேரடியா அமெரிக்காவோட போர்க்கப்பல 2 கப்பல் அடிச்சிருக்காய்ங்க. அமெரிக்காவோட போர்க்கப்பல் எவ்வளோ வேல்யூயபிளா இருக்கும். அந்த கப்பலையும் அடிச்சிருக்காய்ங்க. அடிச்சா அமெரிக்கா திருப்பி அடிக்க முடியல. கையில ஆயுதம் குறைவா இல்லன்னு வச்சுக்கங்களேன். நெறைய அடிச்சு இந்நேரம் அடிச்சு குமிச்சிருக்க மாட்டாய்ங்க. சரி. 13 நாள் தொடர்ந்து அடிச்சாங்கல்ல. ஏன் நிறுத்துனாய்ங்க? அடிச்சா வேணுமே, ஆயுதம் வேணுமே. ஆயுதம் குறைவு. இப்போ போரோட தன்மை வந்து நெறைய மாறியிருக்கு. கடைசியா ஒரு செய்தி என்னன்னா, ஆ இதிலிருந்து சைனாலிருந்து அ புது புது ரக இன்டர்செப்டார் மிசைலா இருக்கட்டும், அல்லது அடிக்கக்கூடிய இருக்கட்டும் எல்லாமே ஈரானுக்கு வந்து நெறைய இறங்கியிருக்கு. அப்படின்னு செய்தி. நன்றிங்க சார். தொடர்ந்து பேசுவோம். பேசுவோம். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.